ஹலோ குட் மார்னிங். பல மாதத்துக்கு அப்புறமா இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் டே விலாக் எடுக்கலான்னு முடிவு பண்ணேன். ஏன்னா உங்ககிட்ட இன்ட்ராக்ட் ஆகியே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஒரு கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக நான் எந்திரிக்கிறதுலேருந்து என்னோடய டே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் இந்த விலாக் எடுத்தேன். அண்ட் ஆக்சுவலாக 2-3 நியூ சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தீங்க உங்களோட ஃபுல் டே ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த விலாக். நைட்டு வந்து பயங்கர ஒர்க்கு. ஒரு 1:45 வரைக்கும் நான் எடிட்டிங் போயிட்டு இருந்தது. ஒரு 4 ஷார்ட்ஸோட எடிட்டிங் போயிட்டு இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு. அண்ட் பேக் பெயின் வேறு எனக்கு. அதான் காலையில் வந்து எந்திரிக்கிறதுக்கு வந்து முடியாமல் உட்காந்துட்டு இருந்தேன். அண்ட் என் லைஃபோட ரொட்டீன் பற்றி கேட்டிங்கன்னா, நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் இருக்கிறத விட சாயங்காலம்லேருந்து நைட்டு வரைக்கும் பயங்கர ஆக்டிவாக இருப்பேன். ஏன்னே தெரியாது, அது ஒரு நைட் பர்சன் மாதிரி. நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். படிக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒர்க்காக இருக்கட்டும், எனக்கு நைட் தான் வந்து பிரைன் ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் ஆகும் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இந்த எடிட்டிங் எல்லாமே நான் நைட்டு தான் பார்ப்பேன். அப்படிங்கிறனால நைட்டு வந்து ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ பார்த்துருப்பீங்க, இப்போலாம் டெய்லி ஆக்டிவாக இருக்கேன், டெய்லியும் வீடியோ போடுறேன், ஷார்ட்ஸ் போடுறேன், அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஆக்டிவாக இருக்கேன். பார்த்துருப்பீங்க. இது இப்படியே இன்னும் எத்தனை நாள் போக போகுதுன்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த இதை விடாமல் டெய்லியும் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட்ஸ் இருக்குது அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து டெய்லி ரீல் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரொஃபஷ்னலுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம், பர்சனலுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்குது. ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக ப்ரொஃபஷ்னலில் டெய்லி வீடியோ வரும். ஸோ எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோட மோஸ்ட் ஆஃப் தி நாள் இப்போலாம் வந்து இப்படி தான் போகுது. காலையில் எந்திரிக்கிறது, ப்ரஷ் பண்ணுறது, ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். ஈவினிங் தான் வந்து குளிப்பேன். நிறைய பேர் வந்து கேராப்ளஸ் பற்றி கேட்டுட்ருக்கீங்க. நான் இது வரைக்கும் மொத்தமாக 3 தடவை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நான் பண்ணி வந்து ஒரு 6 months இருக்கும்னு நினைக்கிறேன். 5 to 6 months இருக்கும். இப்போ திரும்பி பண்ணணும், அந்த டைம் வந்துடுச்சு. ஏன்னா முன்னாடி ஃபுல்லாக எனக்கு நேச்சுரல் ஹேர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக வந்து நான் அதுக்குன்னே தனியாக வந்து வீடியோ போடுறேன். ஸோ எத்தனை வாட்டி பண்ணேன், எப்படி இருக்குது, என்னோடய பிடிச்சது எல்லாமே. நான் நேற்று ஹேரை வந்து பின்னிருந்தேன், அதனால தான் ஒரு மாதிரி பெண்டான மாதிரி இருக்குது. ஸோ மற்றபடி இப்போதைக்கு ஓகேவாக தான் இருக்குது நார்மலாக. சரி, இப்போ நம்ம தண்ணி குடிச்சிட்டு நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதுக்கு தான் ரொம்ப நேரமாக வெயிட்டிங். வீட்டில் வேறு நல்லா வெண்பொங்கல் செஞ்சுருந்தாங்க. நெய்யை வேறு நான் நல்லா மேலே ஒரு ஸ்பூன் ஊற்றி தேங்காய் சட்னி வச்சுட்டு இன்றைக்கி காலைல இதுதான் வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடித்தோடனே கொஞ்சம் ஒர்க்குக்கு போயிட்டேன். இன்றைக்கி என்னென்ன அப்லோட் பண்ணும், அது கேப்ஷன் அந்த இதெல்லாம் அதை பற்றி பார்க்கறதுலாம் கொஞ்சம் எடிட்டிங் அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா மத்தியானம் வந்து என் தங்கச்சியை பிக்கப் பண்ணுறதுக்கு கோயம்புத்தூர் போகணும். ஸோ ரொம்ப டைம் இல்லை நமக்கு, இப்போவே பண்ணி வச்சாதான். ஸோ அதை முடிச்சுட்டு நான் வந்து சமைக்க போயிட்டேன். ஏன்னா மத்தியானம் வந்து நான் தான் சமைக்கணும், எனக்கு மட்டும்தான். எங்கள் வீட்டில் அவங்க சமைச்சி வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு அன்றைக்கி ஏதோ அவங்க பண்ணி வச்சுருந்த குழம்பு எனக்கு பிடிக்கல. அதனால் சரி கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி தயிர் சாதம் சாப்பிட்லாம். ரொம்ப டைம் ஆச்சு ஆக்சுவலாக நான் கிளம்பும்போதே. அதனால் கடகடன்னு தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு 5 minutes ரெடி பண்ணிவிட்டேன். 5 minutes சாப்பிட்டேன். கடகடன்னு ரெடியாகி கிளம்பியாச்சு. நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. பட் எனக்கு கத்திரிக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும். வீக்லி 2 செஞ்சுருவேன். அதில் ஒன்று தொக்கு செய்வேன், அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த பொரியல் தான், இது செஞ்சு தயிர் சாதம் சாப்பிடுவேன். பொட்டேட்டோ பொரியலும் இதுவும் வச்சு தயிர் சாதம் சாப்பிடுவேன், ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் கடுகு, இதில் நல்லெண்ணெய் ஊற்றுவேன், கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொரியலில் இருந்துச்சுன்னா. நமக்கு சமைக்க தெரிஞ்சால் ஒரு ப்ளஸ் என்னென்னா, நமக்கு பிடிச்சதை நல்லா போட்டுட்டு பிடிக்காததை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு டேஸ்ட்டாக நம்மளை தவிர வேறு யாராலையுமே சமைக்க முடியாது. அதில் நான் 100% நான் ஒத்துக்கிறேன். ஸோ அதனாலேயே நான் சமையல் கற்றுக்கிட்டது. அந்த கத்திரிக்காய் போட்டேன், அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டேன். ஸோ இப்படி தான் வந்து அது கொஞ்சம் சாகி ஆகணும். அதுக்கப்புறம் தான் அது மொறுன்னு வந்து ஃப்ரை ஆகணும், மசாலாலாம் போட்டு. நல்லா ஃபுல் ஃப்ளேமில் போட்டு நல்லா புகையை வச்சுட்டு உட்காந்துருந்தேன். நான் ரொம்ப டைம் ஆச்சு. டிரைவர் வேறு வந்துட்டார் போகிறதுக்கு. ஏன்னா இப்போ போனால் தான் அவளை கரெக்டாக பிக்கப் பண்ணிட்டு வர முடியும். அதனால் பயங்கர ஃபாஸ்ட்டாக சமைச்சிட்டு இருந்தேன். அண்ட் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன். அதுக்கப்புறம் மசாலாவுக்கு வந்து கொஞ்சமாக தனியா போட்டேன். அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா கொஞ்சம், சில்லி பவுடர் கொஞ்சம். இதுதான் வந்து நான் யூஸ்வலாக போடுறது. எங்கள் வீட்டிலலாம் மசாலா வந்து அவங்க அரைச்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒருத்தி மட்டும்தான் எங்கள் வீட்டில் வந்து இந்த பேக்கெட்டில் வாங்கின மசாலாலாம் போட்டுட்ருப்பேன். ஏன்னா மோஸ்ட்டாக நான் சமைக்கும்போது வீடியோக்காக தான் சமைப்பேன். வீடியோக்காக மோஸ்ட்டாக சமைக்கிறனால அப்படியும் வச்சுக்கலான்னு வைங்களேன். அதனால் இந்த கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மோஸ்ட்டாக கடையில் வாங்கின பவுடர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். தனியாக சமைக்கும்போது சரி எனக்கு இதுவே பழகிடுச்சு. வீட்டில் வாங்குறதெல்லாம் அவ்வளோ அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க, அவங்க வச்சுருக்க கிரேவிக்கெலாம். ஸோ இப்படி தான் போகும். அண்ட் இங்கே வந்து ஒரு பக்கம் கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. தயிர் சாதம் போட்டு நல்லா கத்திரிக்காய் வச்சு பயங்கர ஸ்பீடாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் குளிக்கவும் போயிட்டேன். 2 minutes ரெடி ஆனேன் லிட்ரலாக. அண்ட் ஸ்கின் கேர் பண்ண கூட எனக்கு டைம் இல்லை. மேக்கப் போடவும் டைம் இல்லை. மேக்கப்னா ஐலைனர், மஸ்காரா தான் போடுவேன். அது போடக்கூட டைம் இல்லை. டக்குன்னு ஒரு கிளிப் எடுத்துகிட்டு கார் ஏறி கிளம்பியாச்சு. ஸோ நான் தாத்தா மட்டும்தான் போயிருந்தோம் பிக்கப் பண்ணுறதுக்காக.
இந்த வாட்டி வேறு அவளுக்கு ஏதோ 4 days லீவ் ஆமா. ஸோ எக்ஸைட்டடாக சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி லேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே மத்தியானமே வந்து கிளம்பியாச்சு. ஒரு 1:30 அப்படி போலவே கிளம்பியாச்சு. அப்போ தான் கரெக்டாக அங்கே 4க்கு வந்து ரீச் ஆக முடியும். ஸோ காலேஜும் வந்து ரீச் ஆயாச்சு. மேடம் வரதுக்காக வெயிட்டிங். ஸோ அவங்க கிளாஸ் இன்னும் விடலை. ஹாஸ்டல்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் வந்தோடனே எனக்கு சிப்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னா இங்கெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டா போல். ஸோ அவள் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்து காரில் போப்போ சாப்பிட்டுட்டு போனோம். அண்ட் இப்படி தான் வந்து என் டே அன்றைக்கி போச்சு. வீட்டில் போய் விலாக் கண்டினியூ பண்ணலான்னு நினச்சேன். பட் பயங்கர டயர்ட். போனோடனே வந்து தூங்கியாச்சு. நைட்டு கொஞ்சம் எழுந்து எடிட்டிங் பண்ணேன். அதுவும் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இந்த விலாக் பிடிச்சதா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.